அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. Started the video. கை வலிச்சா சொல்கிறேன். கை வலிச்சா சிக்னல் கொடுத்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்கள் 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 நிகழ்ச்சியை காண வந்துள்ள ஏஎன்ஐசியு, இஜிஎஃப் ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ் மற்றும் ஒய்கர் எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். ஆகமங்கள் புகழ் வேதானமோ நமோ வாகு தந்த குருநாதா நமோ நமோ வாது வந்து செய்வாதா நமோ நமோ அருளா. ஆகமங்கள் புகழ் வேதானமோ நமோ வாகு தந்த குருநாதா நமோ நமோ ஆயர் வந்தனை செய்வாதா நமோ நமோ அருளா. கலிலேயான் இந்த நாட்டிலே நாசரேத் என்னும் ஊரிலே யோசேப்பு என்னும் ஒரு வாலிபன் வாழ்ந்து வந்தான். யோசேப்பு என்பவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் தாவீதின் வம்சத்திலே தோன்றினவனுமாயிருந்தான். அவன் வாலிபனாயிருந்தான். அவனுக்கு திருமண வயது வந்தது. எல்லாரும் அவனுக்கு பெண் பார்த்தார்கள். திருமணமா? ஆமா. மரியாளை மணமுடித்த யோசேப்புக்கு நிச்சயித்தார்கள். மரியாளை மணமுடித்த யோசேப்புக்கு நிச்சயித்தார்கள். யார் அந்த மரியாள்? மரியாள் கிருபை பெற்றவளும் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரும் இருந்தால். இதை நான் சொல்லல, யாரு சொன்னதுன்னா காபிரியேல் தூதன் தோன்றி கூறிய வார்த்தைகள் இதுதானே. காபிரியேல் தூதன் தோன்றி கூறிய வார்த்தைகள் இதுதானே. தூதன் அது மட்டுமா கூறினார்? என்ன கூறினார்? இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று கூறினார். இவ்விதமாக தூதனின் வாக்கின்படி மரியாள் கர்ப்பவதியானாள். அங்கே யோசேப்புக்கோ கலக்கம் நேர்ந்தது. இப்பொழுது என்ன நடந்தது? கலக்கம் இருந்தது. யோசேப்புக்கு கலக்கம். மரியாள் இங்கே தேவ சிசுவை சுமந்தாளே. யோசேப்பு அவளை அங்கே நல்ல புனிதாளே. மரியாள் இங்கே தேவ சிசுவை சுமந்தாளே. யோசேப்பு அங்கே அவளை நல்ல புனிதாளே. இவ்விதமாக யோசேப்பு மரியாளை தள்ள துணிந்தான். அப்பொழுது அவன் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதனானவர் மீண்டும் யோசேப்பின் சொப்பனத்தில் தோன்றி, இந்த முறை தூதன் என்ன கூறினான்? மரியாளையே சேர்த்துக்கொள் யோசேப்பே, மரியாளையே சேர்த்துக்கொள் யோசேப்பே, மரியாளையே சேர்த்துக்கொள் யோசேப்பே, மரியாளையே சேர்த்துக்கொள். அவளிடம் உள்ளது தேவகுமாரன், அவளிடம் உள்ளது தேவகுமாரன். தள்ளி விடாதே, தயங்கி விடாதே, மரியாதையே சேர்த்துக்கொள் யோசேப்பே, மரியாதையே சேர்த்துக்கொள் யோசேப்பே, மரியாதையே சேர்த்துக்கொள் யோசேப்பே, மரியாதையே சேர்த்துக்கொள். இவ்விதமாக தூதனின் வாக்கின்படி யோசேப்பு நித்திரையை விட்டு எழுந்து மரியாளை தன் மனைவியாக சேர்த்து கொண்டான். இவ்விதமாக அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான். இப்படியாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்க
ஒரு 6-7 மாதங்கள் தோராயமாக சென்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அப்படி இருக்கும்போது உலகமெங்கும் அகஸ்திராயம் காலத்திலே குடிமதிப்பு எழுதப்படும்படி சட்டம் இயற்றப்பட்டது. அப்பொழுது யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளை அழைத்துக் கொண்டு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்து புறப்பட்டு பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு குடிமதிப்பு எழுதும்படி சென்றார். அந்த காலத்தில் மரியாளுக்கு பிரசவ காலம் வந்தது. பிரசவ காலம் நேரிட்டதா? பிரசவ காலம் நெருங்க ராசா பிறந்தாருன்னு சொல்றீங்க. ஆமா. ராசா வாழ்ந்த யாரெல்லாம் வந்தாங்க? உன்னதத்தின் தூதர்களே உண்டாக கூடுங்கள். அண்ணனே சுராஜனுக்கு வான்மொழி சூடுங்கள். ராஜாதி ராஜனே சுயசு மகாராஜன். அவர் ராஜ்யம் புவியெங்குமாக மாற்றிய விலங்கன். அவர் திருநாமமே விலங்கன். அவர் திருநாமமே விலங்கன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தூதர்கள் யாருக்கெல்லாம் வாழ்த்துனாங்க? அரண்மனையில வாழ்கிற அரசனுக்கு சொன்னாங்களா? இல்ல. மாட மாளிகையில இருக்கிற செல்வேந்தருக்கு சொன்னாங்களா? இல்ல. மத குருக்களுக்கு சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் யாருக்கு தாயா சொன்னாங்க? மந்தையாயர்கள் யாவரும் மெய்ப்பர்களுக்கு, ஊருக்கு புறம்பாக ஒதுக்கப்பட்ட மெய்ப்பர்களுக்கு தான் முதல்ல இந்த தூதர்கள் வந்து அந்த செய்தியை அறிவிச்சாங்க. அவங்க போய் குழந்தைய போய் பார்த்தாங்க. இப்படியாக ஒரு சுமார் 1.5 வருடங்கள் கழிக்குது. கழித்ததுக்கு அப்புறம் கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் 3 வருகிறாங்க. நட்சத்திரத்தை பார்த்து கிழக்கிலே இருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றுது. அதை பார்த்துட்டு சாஸ்திரிகள்லாம் வர்றாங்க. அரசர் பிறந்திருக்கிறாருன்னு அவர்களுக்கு தெரியுது. ஆனா அரசர் எங்க பிறந்திருக்கிறாருன்னு தெரியல. எங்க போய் தேடுறாங்க? அதேதான், ஏரோதோட அரண்மனையில போய் தேடுறாங்க. தேடுன அவங்களுக்கு ஏமாற்றம் தான் காத்திருந்துச்சு. இப்படி போய் அவங்க போய் ஏமாந்ததுக்கு அப்புறம் விஷயம் யாருக்கு தெரிய வருது? ஏரோதுக்கு தெரிய வருது. ஏரோது அவனோட வானியல் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிஞர்களையும் மூப்பர்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தை படிக்கிறான். படிக்கும்போது என்ன தெரியுது? குழந்தை எங்க பிறக்க போகுது? பெத்லகேம்ல பிறக்க போகுது அப்படின்னு தெரியுது. குழந்தை இருக்கிற இடம் ஏரோதுக்கு தெரியல. குழந்தையை கொலை செய்வதற்காக தந்திரம் பண்ணி எங்க சாஸ்திரிகளை பெத்லகேம் நோக்கி அனுப்பிவிட்டு மீண்டும் திரும்பி வரும்போது என்னிடம் வந்து குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போகணும்னு யார் சொல்றா? ஏரோது தந்திரம் பண்ணி சொல்றான். ஆனா இது எதுவுமே தெரியாத சாஸ்திரிகள் அங்க போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூடிலோனே நமஸ்காரம், வெள்ளை போலம் வர்க்கம் பொன்னி வைமாடித்து மணிசாரன் நாவிகள் நமஸ்காரம், வெள்ளை போலம் வர்க்கம் பொன்னி வைமாடித்து மணிசாரன் சாஸ்திரிகள் நமஸ்காரம். இப்பொழுது சாஸ்திரிகள் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். நித்திரை செய்து கொண்டிருந்த தருணத்திலே தேவதூதனானவர் சாஸ்திரிகளின் சொப்பனத்திலே தோன்றினார். தோன்றி என்ன கூறினார்? நீங்கள் வந்த வழியே திரும்ப செல்லாமல் வேறு வழியாக ஏரோதற்கு எதுவும் அறிவிக்காமல் கிழக்கை நோக்கி சென்று விடுங்கள் என்று கூறினார். சாஸ்திரிகளும் அதை
கீழ்ப்படிந்து நடந்து கிழக்கை நோக்கி சென்றார்கள். இவ்விதமாக காலங்கள் பல சென்றன. 6 வருடங்களும் ஆகிவிட்டது. இயேசுநாதர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எப்படி விருத்தி அடைந்தார்? எப்படி விருத்தி அடைந்தார்? அதிகமாய் விருத்தி அடைந்த ஆண்டவர் இன்றைக்கு நாம் கேட்கும் போது நம்ம எல்லாரையும் அதிகமாய் விருத்தி அடைய செய்ய வல்லவராய் இருக்கிறார். விருத்தி அடைய செய்வாரா இல்லையா? கண்டிப்பா செய்வாரா இல்லையா? 6 வயதில் ஆரம்ப பள்ளியில் பள்ளி பயின்றாரே. 12 வயதில் நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றில் கரையில் சென்றாரே. யோவான் என்ற நாளில் நண்பன் தோன்றுகள் என்றாரே. ஞானமும் பெற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்ப வாழ்வான வழிபட கொண்டாரே. நண்பனாயுள்ளார் நன்றி மறந்து காட்டி கொடுத்தாரே. 30 காசுகாரரை காட்டி கொடுத்தாரே. இன்றைக்கும் கூட தினம் தினம் கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்யற நம்ம எல்லாரும் கடவுளை காட்டி கொடுத்து சிலுவையில் இருந்த யூதாசை போலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் யூதாசுக்கு காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இயேசுக்கு என்ன நடந்தது என்ன தெரியுமா? சிகப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே. இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. சிகப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே. இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. சிலுவையில் மரித்த இயேசு அவருக்காகவா மரித்தார்? சொல்லுங்க. அப்ப யாருக்காக மரித்தார்? நமக்காக. நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்தார். மரித்த இயேசு மரித்தேவா போய்விட்டாரு? அப்ப என்ன பண்ணாரு? மரித்த இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு